அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இன்று 10/7/2024 பஞ்சமி திதி. ஆஷாட நவராத்திரியோடு சேர்ந்து வரும் இன்று மிக விசேஷமான நாள் நம் வராகியம்மனை வழிபாடு செய்வதற்கு. மற்ற நாட்களில் நாம் வழிபாடு செய்வதை விட, மற்ற பஞ்சமி நாட்களில் நாம் வழிபாடு செய்வதை விட, இன்று இந்த ஆஷாட நவராத்திரியில் இன்று பஞ்சமி திதி வருவது மிகவும் பிரசித்தி பெற்ற நாள்னே சொல்லலாம். ஏன்னா பஞ்சமி திதியில தான் வராகியம்மன் அவதரித்தாங்க. அதனால இந்த நாளில் நாம் வராகியம்மனை வழிபாடு செய்யும் பொழுது இந்த 4 பொருட்களை கொண்டு நீங்கள் தூபம் போடுங்க. உங்ககிட்ட இருக்கிற வறுமை நிலை நீங்கி செல்வ செழிப்பான நிலை ஏற்படுறதுக்கு அம்மா உதவி செய்வாங்க. என்ன 4 பொருள் நம்ம இந்த வீடியோவில் நீங்கள் பாருங்கள். என்னோட வீடியோவை தொடர்ந்து முழுமையாக பாருங்கள். ஆஷாட பஞ்சமி என்பது மிகவும் விசேஷமான பஞ்சமியாக கருதப்படுது. ஏன்னா இது ஆனி மாதத்தில் வரும் பஞ்சமியை தான் நாம் ஆஷாட பஞ்சமின்னு சொல்வோம். பொதுவாக பஞ்சமி என்பது வராகி அம்மனுக்குரிய வழிபாட்டு திதி. அதிலும் குறிப்பாக இந்த ஆனி மாதத்தில் வரக்கூடிய பஞ்சமி என்பது வராகியம்மன் அவதரித்த தினம். அன்றைய தினம் நம் வாராகி அம்மனை நினைத்து செய்யக்கூடிய எந்த காரியமாக இருந்தாலும் சரி, எந்த பூஜையாக இருந்தாலும் சரி, அவங்களை நினைத்து நாம் வழிபாடு செய்யும் பொழுது அந்த வழிபாடு நமக்கு முழுமையாக பலனை தரக்கூடும். இந்த ஆஷாட பஞ்சமி தினத்தில் நாம் இன்று இந்த ஒரு பரிகாரத்தை நாம் செய்ய போகிறோம். அது என்னன்னா, இந்த வராகியம்மனை வழிபாடு செய்யும் பொழுது இந்த 4 பொருட்களை கொண்டு நீங்கள் தூபம் போடுங்க. மனதார நினைத்து, அம்மாவை நினைத்து வழிபாடு செய்யக்கூடியதான் இந்த ஒரு முறை. அதுக்காக தான் இந்த வீடியோவை நான் போடுறேன். நாம் எந்த அளவிற்கு நாம் வாராகியம்மனை மனதார நினைத்து வழிபாடு செய்கிறோமோ அதே அளவிற்கு நமக்கு அம்மா மனதார நினைத்து நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் நமக்கு வெற்றியே தருவாங்க. பல மடங்கு வெற்றியே தருவாங்க. அதனால் இன்று இந்த எளிமையான பரிகாரத்தை நம் வாழ்வில் இருக்கக்கூடிய வறுமை நிலை அனைத்தும் நீங்கி செல்வ நிலை உயர்வதற்கு உதவியாக இருக்கும். இன்று பஞ்சமி திதி காலை 8:30 மணிக்கே ஆரம்பிச்சிருச்சு. அதனால் 8:30க்கு மேலேயே இந்த நேரம் எந்த நேரமாக இருந்தாலும் சரி, இப்போ இந்த நேரத்தில் செய்யலாம். இல்லைன்னா மாலை நேரம் இரவு 8 to 9 மணி இந்த நேரத்தில் நீங்கள் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம். வீட்டு பூஜை அறையில் முதல்ல விளக்கேற்றி வைத்துக்கோங்க. வராகியம்மன் படத்திற்கு மஞ்சள் குங்குமம், அவங்களுக்கு இன்று பஞ்சமி திதியில் அதனால் ஒரு நெய்வேத்தியம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருங்க. வராகியம்மனை மனதார நினைத்து கொண்டு இந்த எளிமையான ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க. கண்டிப்பாக உங்கள்கிட்ட இருக்கிற வறுமை நிலை நீங்கி, கஷ்ட நிலை நீங்கி, கண்டிப்பாக நீங்கள் பண மழையில் நனைய போகிறீங்க. அதற்கு ஒரு கண்ணாடி பாட்டிலில் எடுத்துக்கோங்க. இன்று கண்ணாடி பாட்டிலை எடுத்து அதில் ஒரு 11 ஏலக்காய் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒற்றைப்படையில் 11 ஏலக்காய் எடுத்து அந்த கண்ணாடி பாட்டிலில் நீங்கள் இந்த 11 ஏலக்காய் நீங்கள் போடணும். அதுக்கப்புறம் 1 ரூபாய் நாணயங்களை எடுத்துக்கோங்க. 10 ரூபாயும் 1 ரூபாயும் எடுக்க வேணாம். அந்த 1 ரூபாய் நாணயம் 11 ரூபாயுமே 1 ரூபாய் 1 ரூபாயாக இருக்கணும். அந்த மாதிரி 11 நாணயங்களை எடுத்துக்கோங்க. அதையும் அந்த கண்ணாடி பாட்டிலில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 3வதாக ஜாதிக்காய் ஒன்றே இருக்க வேணும். ஜாதிக்காய் என்கிட்ட இல்லை. இன்றைக்கி கண்டிப்பாக மாலை நேரத்தில் நான் ஜாதிக்காயை வாங்கியும் இந்த பரிகாரத்தை நான் செஞ்சிருவேன், இந்த பூஜையை. அதுக்கப்புறம் ஒரு விரலி மஞ்சள், அது நல்லா விரலி மஞ்சளை அதையும் ஒரே ஒரு விரலி மஞ்சள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு துண்டு பச்சை கற்பூரம். இது எல்லாத்தையும் சேர்த்து அந்த கண்ணாடி பாட்டிலை நீங்கள் இறுக்கமாக மூடிக்கணும். மூடி வச்சுட்டு நீங்கள் உங்கள் வீட்டு சமையல் அறையில் சமைப்பதற்காக அரிசி பானை வச்சுருப்பீங்களா, அந்த அரிசி பானைக்குள்ளே இந்த கண்ணாடி பாட்டிலை மூடி போட்டு நீங்கள் மூடி வச்சுருங்க. முழுக்க இந்த பரிகாரம் வராகி அம்மனை நினைத்து தான் நீங்கள் செய்ய வேண்டும். அதுக்காக தான் இந்த பதிவு. இந்த பஞ்சமி தினத்தில் இந்த கண்ணாடி பாட்டிலில் அடுத்த மாதம் வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமி அன்று தான் நீங்கள் எடுக்கணும். அது வரைக்கும் இந்த கண்ணாடி பாட்டிலில் இருக்க பொருள் எல்லாமே அப்படியே அந்த அரிசி பானைக்குள்ளே மூடி போட்டு இருக்கட்டும்.
அடுத்த மாதம் வரக்கூடிய அந்த வளர்பிறை பஞ்சமி என்று இந்த பாட்டிலில் எடுத்து இதில் இருக்கக்கூடிய 11 ரூபாய் அந்த நாணயத்தை மட்டும் எடுத்து உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள அம்மன் கோயில் உண்டியலில் போட்டுருங்க. வராகி அம்மன் கோயில் இருந்தால் மிக சிறப்பானது. வராகி அம்மன் கோயிலில் உண்டியலில் போட்டுருங்க. அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள அம்மன் கோயிலில் நாணயத்தை போட்டுருங்க. மீதம் இருக்கும் அந்த ஜாதிக்காய், விரலி மஞ்சள், 11 ஏலக்காய், பச்சை கற்பூரம், இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடி செஞ்சு வச்சுக்கோங்க. சாம்பிராணி போடும்போது இந்த பொடியை சேர்த்து நீங்கள் போடுற மூலம் உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு தரித்திர நிலை, வறுமை நிலை இது எல்லாமே நீங்கி செல்வ செழிப்பு நிலை வர்றதை நீங்கள் கண்கூடாக நீங்கள் பார்ப்பீங்க. மிகவும் எளிமையான இந்த தாந்திரிக பரிகாரம் வராகி அம்மனை முழு மனதோட நினைத்து செஞ்சீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற வறுமை நிலை மாறும், செல்வ செழிப்பு உயரும். நிச்சயமாக இன்று வராகி அம்மனை மனதார நினைத்து, அதுவும் அந்த ஆஷாட நவராத்திரி இந்த 9 நாட்களில் நாம் வழிபாடு செய்கிற பலன் இந்த நாள், இந்த 10/7/2024 இன்று நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது அது அதனோட பலன் அபரிமிதமாக இருக்கும். இன்று அம்மாவை வழிபாடு செய்யும் பொழுது, அதுவும் இந்த தூபம் போடும்போது உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு கஷ்ட நிலை, பணம் கையிலே தங்க மாட்டேங்குது, வறுமை நிலையாக இருக்குது, இந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த 4 பொருட்களை கொண்டு நீங்கள் தூபம் போடும்போது அந்த நல்ல ஒரு நறுமணம் வரும், அவ்வளோ ஒரு வாசம் வரும். நம்ம ஏலக்காயை பேக்கெட்லேருந்து எடுக்கும்போது அவ்வளோ ஒரு வாசமாக இருக்கும் நமக்கு. அப்படி இவ்வளோ ஒரு ஜாதிக்காய், பச்சை கற்பூரம், விரலி மஞ்சள் இதையெல்லாம் சேர்த்து நம்ம தூபம் போடும்போது வீடு கோயிலாக அந்த ஒரு வாசனை, நல்ல ஒரு வாசனை வரும். கெட்ட வாசனை போய் நல்ல நறுமணம் வரும். இது வராகி அம்மன் வரவழைக்கக்கூடிய ஒரு சக்தியான ஒரு அந்த காற்று. அதனால இந்த எளிமையான பரிகாரத்தை இன்று மாலை நேரத்தில் செய்வது மிக சிறப்பான பலன்களை உங்களுக்கு அள்ளி கொடுக்கும். வராகி அம்மனை நினைத்து அம்மாவுடைய மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்க, அம்மாவுடைய மூல மந்திரம் சொல்லுங்க. தெரியாதவங்க காயத்ரி மந்திரம் ஒரு வரி வராகி அம்மன் போற்றி நீங்கள் சொல்லுங்க.